ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சப்போஸ் அ கிட் ஃப்ரம் அ டஞ்சன் எபிசோட் 6 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போட்ட உடனே ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ரோலுக்கு தெரிய வந்திருக்கும் ஹோலி ஷோ தான் இதோட வின்னிங் ப்ரைஸ்ன்னு. ஆல்ரெடி அவங்க ஒரு 3 பேரை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ அதையும் தாண்டி ஹோலி ஷோ தான் இதோட ப்ரைஸ்னா அப்போ நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக கலந்துக்க போகிறேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு போக கேரளினுக்கும் அங்கே கடுப்பாகுது. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்களோட ரூல்ஸ் அவங்க பெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது இந்த பக்கம் நம்மளும் லாய்டை இறக்கலாம். ஏன்னா அவங்களால ஒண்டி தான் சீட்டிங் பண்ண முடியுமா என்ன, நம்மளும் பண்ணலாம். இன்னொரு பக்கம் கேரளின் கிட்ட ரீஹோ ஹீலிங் மேஜிக்கை கத்துக்கணும் அப்படின்னு கேட்கறான். அப்படி இந்த பக்கம் வந்து மேரியும் ஆல்காக்கு தெரியாம அந்த மேட்சை பார்க்கலாம் அப்படின்னு அந்த சைடு போலான்னு பாக்குறா. ஆல்காக்கு நல்லாவே தெரியும், ஹேய் நீ எங்க போற, எனக்கு தெரியாம லாய்டோட அந்த மேட்சை பார்க்கலாம் அப்படின்னு நான் போறேன். அதுக்கு நானும் வந்தே ஆகணும். அட உங்களுக்குன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு, வில்லேஜில் போய் அந்த வேலையை பாருங்க. குளோப்லேருந்து நிறையவே மெசேஜ் வருமா, இதனால ஆளுக்காக அங்கே போகிற மாதிரி தான் இருக்கு. போகும்போது ஒரு கேர்ஸை பண்ணி விட்டு போயிடறான். எல்லாம் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும் அவனோட வயிறு பயங்கரமா வலிக்க போகுது. இந்த கேர்ஸனை அப்படி எடுக்கணும்னா என்கிட்ட நீ கெஞ்சனா உண்டி தான் எடுக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடறான். இன்னொரு பக்கம் வயிறு வலி ஸ்டார்ட் ஆக மேரியும் கதற ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த அகாடமியோட மேட்சும் ஆரம்பிக்குது. ரூல்ஸையும் அவங்க சொல்றாங்க, எந்த டீம் தொடர்ந்து 2 வாட்டி ஜெயிக்குதோ அவங்க தான் ஜெயிச்ச மாதிரியாச்சு. அது போக டிஃபென்ஸுக்காக மேஜிக் எக்யூப்மெண்ட்டை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா ஒரு விஷயம், பஞ்சு கிக்கு இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. உங்க ஃபர்ஸ்ட் மேட்சும் ஃபிலோக்கும் சலேனுக்கும் தான். சலேனா ஜாலியா இருக்கா, ஏன்னா அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை பெல்ட் வந்து காப்பாற்றும் ஒண்ணுமே பண்ணாதுன்னு. ஏன்னா இந்த பெல்ட் இருக்குல்ல, இதுதான் என்னையும் லாய்டியும் தலைவிதியால இணைக்கிற ஒரு பெல்ட். அங்க மேட்சும் ஆரம்பிக்குது. ஃபிலோ அவளோட மேஜிக் அட்டாக்க பண்றா. அந்த அட்டாக்க பெல்ட் தடுக்கும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஆனா அந்த பெல்ட் தடுக்கவே இல்லை. ஆமா பைத்தியக்கார பெல்ட், உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இந்த அட்டாக்க நீ தடுக்கவே இல்லை, இதனால என்னோட உயிரை உயிர் போகும் போதெல்லாம் என்ன காப்பாத்துவ, இப்போ எதுக்கு நீ காப்பாத்தவே இல்லை. ஃபிலோவும் திரும்பவும் தாக்கின்னு இருக்கான். சலேனுக்கு அவங்க என்ன பண்ணும் தெரியல. அட பைத்தியக்கார பெல்ட், எப்பயுமே என்ன காப்பாத்துவ, இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு. ஒரு கட்டத்துல ஃபிலோ ஒரு மிகப்பெரிய ஸ்பெல்ல போட்டு சலேனோட கதையை முச்சலாம் அப்படின்னு பாப்பான். ஆனா திடீர்னு அவ்வளவு கத்துனதுல என்ன ஆச்சுன்னு தெரியல. சலேனோட பெல்ட்டும் அங்க ஆக்டிவேட் ஆயிடுது. அங்க சலேனோட பெல்ட்டும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், இப்போ என்னோட இன்வென்சிபிளான பெல்ட் இருக்கும் போது உன்னால என்ன தொட கூட முடியாது. அதே மாதிரி ஆகுது, என்ன அட்டாக் பண்ணாலும் அந்த பெல்ட்டை தாண்டி போகவே இல்லை. இது இருக்கும் போது நான் இன்வென்சிபிள், இப்போ பாரு உன்னை எப்படி பிடிக்கிறேன். அதே மாதிரி அவ பிடிக்கிறான். அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அங்க டிஸ்குவாலிஃபை ஆயிரான். பெல்ட்டை பயன்படுத்தலாம், அது டிஃபென்ஸா தான் பயன்படுத்தணும், ஆனா அதையே வச்சு அட்டாக் பண்ணக்கூடாது. அதனால இந்த மேட்ச்ல ஜெயிச்சது ஃபிலோ தான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குது. மீனாக்கும் நம்ம லாய்டுக்கும் தான். லாய்டோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும்னு நம்ம மீனாக்கு அவ்வளோ ஆர்வம். அதனால ஃபர்ஸ்ட் மூவா அவ தான் பண்றா. ஒரு வாட்டர் பாலை வச்சு மொத்தமா நம்ம ஹீரோவோட தலையை அவ கவர் பண்ணிடுறா. நல்லா மூச்சை விட முடியாம தோத்து போயிடுவான் அப்படின்னு யோசிக்கிறா. 5 நிமிஷம் கடந்து போகுது, 20 நிமிஷமே ஆயிடுது. ஆனா நம்ம ஆளு அப்படியே இருக்கான். யோ அவன் வந்து சீட்டிங் பண்றான், இதெல்லாம் சரியில்லை. ஆனா போய் கேட்கும் போது ஆளு இன்னமும் உயிரோட தான் இருக்கான், சீட்டிங்லாம் அவன் பண்ணவே இல்லை. இதனால அந்த ஸ்பெல்ல ஒரு மிகப்பெரிய ஸ்பெல்லா மாத்தி அங்க சாண்டிங்க பண்ணிக்கினே இருக்கா. இதனால லாய்டும் யோசிக்கலாம், அட நானும் இதுக்கு சும்மா இருக்க கூடாது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும். லைட்டா தான் ஒரு ஸ்பெல் அவன் போடுறான். அதுக்கே நம்ம மீனாவோட நிலைமை ரொம்பவும் மோசமாயிது. அங்க ஃபிலோக்கும் தெரியுது நம்ம லாய்டு அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. நெக்ஸ்டா நம்ம ரியோலுக்கும் தான் மேட்ச். அங்க எடுத்த உடனே 2 பேருமே செம்ம வேகமா அவங்க மேலேயே ஃபிளேம் அட்டாக்க தொடர்ந்து பண்ணிக்கினே இருக்காங்க. நம்ம ரியோலோட ஐடியாவே என்னன்னா, இப்படியே பண்ணா கண்டிப்பா மேஜிக் காலி ஆயிடும், அதனால ரிஹோ தோத்து போயிடுவான். ஆனா ரிஹோ அசால்ட்டா அதுல இருந்து தப்பிக்கிறான். அங்க தப்பிக்கும் போது இது ஒரு வாய்ப்பா வச்சு ரோல் கிட்ட வந்து அந்த மித்ரல் ஹேண்டை அப்படி எடுத்து தூக்கி போட்டாரா. இது எல்லாமே நீ ஒண்ணுமே இல்ல, ஏன்னா நான் தான் இந்த ஹேண்டை உனக்கு கொடுத்தேன். அதே டைம்ல இது எப்படி எனக்கு எடுக்கணும் அந்த விஷயமும் நல்லாவே தெரியும். அங்க இப்படி இவ சொல்லும் போது இதுதான் நம்ம ரீஹோக்கும் வேணும், அவ ரொம்பவும் நெருக்கமா இருப்பாளா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றா. அவளோட கையில ஏதோ ஒரு மேஜிக் ஸ்டோன் இருக்கும், அதனால இந்த அட்டாக் வந்து அலோ பண்ற மாதிரி தான் ஆச்சு. அதுக்காக தான் கேரோலின் கிட்ட எனக்கு ஹீலிங் மேஜிக்கை கத்துக்கணும் அப்படின்னு அவ கேட்டிருப்பா. அங்க டக்குன்னு சில பல செகண்ட்ஸ்லயே கையும் ஹீல் ஆயிது. அவ்வளவுதான், இப்போ உன்னோட கதையை நான் முடிக்க போறேன். ஏன்னா எனக்கு இதை விடவும் பல மடங்கு ரொம்ப ஹை லெவலான ஸ்பெல் எல்லாம் தெரியும், அதை நான் சேன் பண்ணவா இப்படின்னு அவ கத்தினே சேன் பண்ணிக்கினே வரா. ஆனா உண்மையிலேயே நம்ம ரீஹோக்கு ஸ்பெல் எல்லாம் தெரியுமான்னு கேட்டா கிடையாது. இப்படி சேன் பண்ற சாண்டிங்லயே அவ பயந்து போய் அங்கேயே மயங்கிறான். நல்லா ஏமாந்தியா, எனக்கு அவளுக்கும் ஸ்பெல் எல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ தான் தேவையில்லாம மயங்கி போய் தோத்து போயிட்ட. அதனால கடைசியில ஜெயிச்சதும் ரீஹோ தான். ஆனா நம்ம ரோலுக்கு என்னதான் தோத்து போயிருந்தாலும் அந்த ஹோலி ஷோட எப்படியாச்சும் ஆடினும் அப்படின்னு அவ யோசிக்கிறான். அங்க
வந்து பார்க்கும்போது அங்க பக்கத்துல தான் அந்த சிஸ்டர்ஸும் அங்க இன்னொருத்தனும் இருக்கான். பர்சனும் சொல்றான், இப்போ கரண்டா அந்த ஹோலி சோட நம்ம லாய்டு கிட்டதான் இருக்கு. அது போக லாய்டு வீட்டுல ஒரு விச் இருக்கா. அந்த விச்சை இவன் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா பார்த்துப்பான். அதனால ஃபிலோ நீ என்ன பண்ணு, அந்த பொண்ணை தூக்கிடு, அந்த விச்சு இங்க இருக்கணும். அப்படி பண்ற மூலமா அந்த ஹோலிஸோட நம்மளால சீக்கிரமா அடைய முடியும். ஃபிலோ அதை பண்ணுன்னு போயிடறான். நல்ல வேலை, இந்த ரெண்டு பொண்ணுங்க நல்லாவே டூல் மாதிரி நம்மளுக்கு பயன்படுறாங்க. இந்த விஷயத்த சொல்ல இங்க மீனா வந்து அந்த விஷயத்த கேட்டாரா. சீன்ல அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க மேரியா அந்த பால் கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்கறா. தயவு செஞ்சு என்ன மன்னித்துடுங்க, நான் ஏதோ தெரியாதனமா அப்படி சொல்லிட்டேன். சவுண்ட் ஏத்துறங்களேன். ஆனா வயிறு பயங்கரமா வலிக்குமா. வேற வழியே இல்லாம பாத்ரூமுக்கு போறா. இன்னொரு பக்கம் ஃபிலோவும் இந்த விஷயத்த பாத்திருப்பான். அந்த பால்ல தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த கிறிஸ்டல் பாலை தூக்கிட்டா கண்டிப்பா அதுக்காக ஹோலிஸோட அவங்க கொண்டுதான் வரணும். அதுக்காக அவங்க தூக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லாய்டு வரும்போது அந்த இடத்துல அவளோட ஆர்னமெண்ட் கிடக்கும். மேரி இது கீழே போட வாய்ப்பே இல்லை. அப்போனா மேரி அந்த லெட்டர்லயும் ஒரு விஷயம் போட்டிருக்கு. உனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான அந்த விஷயம், அது உனக்கு வேணும்னா சீக்கிரம் அந்த ஹோலிஸோட கொண்டு வா. அந்த இடத்துல ஆலனும் வர. ஆலனு நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மேரிய தூக்க சொன்னா இவன் என்னன்னா பாலை தூக்கின்னு வந்திருப்பாளா. அதனால ரியோல அவங்க கத்துறா, ஆமா என்ன பண்ணிருக்க நீனு, உன்னை எதை கொண்டு வர சொன்னா நீ என்ன கொண்டு வந்திருக்க. ஆனா அதுக்குள்ள பின்னாடி இன்னொருத்தனும் சொல்றான், நீங்க கேட்ட அந்த விச்சு வீட்டுல இருக்க அந்த பையன் அவன் ஹோலிஸோட கொண்டு வந்திருக்கான். கூடவே ஏதோ ஒரு வித்தியாசமான ஆளும் வரான். இதை கேட்டோடனே ஃபிலோக்கும் இதுதான் வேணும். இதனால அங்க ஓடி போறான். ஏன்னா மீனாவிய அவன் தோக்கடிச்சிட்டானே, அதனால யாரு சுப்பீரியர்னு காட்டணும்னு சொல்லி அங்க ஃபிலோ அப்படி ஓடி போறான். லாய்டு கிட்ட வரும்போதே ஆலனும் சொல்றான், அட இது ஆதி அகாடமியோட ஃபிலோ தானே. அங்க படுவேகமா ஒரு பஞ்ச் அடிக்கிறான். ஆனா நம்ம லாய்டு அசால்ட்டா அதை தடுக்கிறான். இப்பதான் எனக்கு புரியுது எதனால நம்ம மீனா தோத்து போனான்னு. இந்த பேட்டில் நம்ம சாகுற வரைக்கும் போட்டி போட போறோம். இதுல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நம்ம லாய்டுக்கு புரியல என்னதான் அவ சொல்றான்னு. சாகுற வரைக்கும் வா, அவனோட எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கான நாளும் இன்னையோட முடிய போகுது. நான் இதுக்கு முன்னாடியே உனக்கு அப்ராண்டிஸா இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டேன். ஆனா அது என்னோட தப்பு தான். ஆனா இதுக்கு மேலேயும் நான் அப்படி இருக்க போதில்ல. தாக்குதல்ல லாய்டு பின்னாடி போறான். ஆலனும் உங்க கவலைப்படுறான், ஐயோ லாய்டு உங்களுக்கு எதுவும் வாங்கல. லாய்டோ தயாராயிரான், உனக்கு சண்டைல போடணும், வா என் கூட சண்டையிடு. ஆனா ஃபீலோ ஒரு விஷயம் என்னன்னா, நான் உங்ககிட்ட ஒரு டீலை போட ஆசைப்படுறேன். அதாவது நான் ஜெயிச்சிட்டேன், மேரிய நீங்க ஒப்படைக்கணும். அங்க இந்த விஷயம் ஃபீலோக்கு புரியல. தலாம் ஒத்துக்கிறான். இன்னொரு பக்கம் நம்மால யோசிக்கிறான் எப்படி டீல் பண்ணலான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே போட்டியில ஒரு பொண்ணால கையே ஒஞ்சிருக்கும். அதனால நம்ம ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். எங்க வில்லேஜ்ல சண்டைக்கு பதிலா பெரியவங்க இந்த மாதிரி விஷயத்த தான் பண்ணுவாங்க. முக்கியமா என்னோட கிராண்ட்பா, அவரு தான் என்ன வளர்த்தாரே. அங்க அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. ரெண்டு பேருமே ஆர்ம் ரெஸ்லிங் பண்றாங்களா. அந்த இடத்துல ஒரு பயங்கர இன்டென்ஸான பவர் அப்படியே வெளியே வருது. அங்க இன்னொரு சைடு நம்ம ஆலன் கிட்ட தான் அந்த ஹோலி சவுட் இருக்கும், பாத்துக்கணும்னு சொல்லி கூத்திருப்பான். அதனால ஆளு ஓட ஆரம்பிக்கிறான். அங்க ரியோலோட ஆளும் பயங்கரமா ஃபயர் பண்றான். மரியாதையா அந்த ஹோலி சவுட எனக்கு கொடு. ஆனா ஆலன் கேட்கல. அங்க தாக்கலான்னு போகும்போது மீனா அவளோட வாட்டர் ஸ்பில்லை கேஷ் பண்றா. அங்க இதனால ஆளுக்கு அங்க மூச்சே விட முடியல. ஆமா நீயும் இன்னும் இந்த ஹோலி சவுட எடுக்கணும் அப்படின்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து ரியோல் பேசின பேச்சு எல்லாத்தையுமே கேட்டேன். ரியோல் ஒரு தப்பானவ. ஏன்னா என்னோட சிஸ்டரை அவ டூல் மாதிரி பயன்படுத்துறா. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க. ஒரு இன்டென்ஸான ஆர்ம் ரெஸ்லிங் போயின்னு இருக்கு. ஒரு கட்டத்துல கீழே இருக்கிற அந்த டப்பா தாங்கவே இல்லை. அதனால வானத்துல பந்து போய் அவங்க சண்டை போடுறாங்க. அங்க சண்டையில ஒரு மிகப்பெரிய ஸ்பெல்ல நம்ம லாய்டு போடுறான். இதனால கடைசியா ஜெயிச்சதும் நம்ம லாய்டு தான். நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா அப்படி இருந்தோம் ஃபீலோ அவங்க கையை பூச்சிக்கினே சொல்றான், ஹேய் நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. அதனால ஏன் நம்ம ரெண்டு பேரும் மார்ஷியல் ஆர்டிஸ்டா இந்த மேரேஜை பண்ணிக்க கூடாது? இது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும் ஒரே அகாடமிக்கு போறதுக்கும். அட அதை விடுங்க, ஃபர்ஸ்ட் மேரி எங்க இருக்கா அதை பத்தி நீங்க சொல்லுங்க. மேரியா? மேரிக்கு என்ன ஆச்சுன்னா அங்க இந்த விஷயத்த சொல்ல அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது மேரியை அவங்க தூக்கவே இல்லைன்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஆளுக்கு அங்க சம்மனவரா. ஆளுக்கு ஒண்ணுமே புரியல நம்ம எங்க இருக்கோன்னு. அங்க ஆளுக்கவும் இதை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறா. இந்த ரோல் இருக்கால லாய்டுக்கும் இவனுக்கும் இடையில தகராறு உருவாக்க ட்ரை பண்றான்னு நினைச்சுக்கிறான். அதனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனே ஏற்படுது. அங்க ரியோலும் பரப்பால அங்க ஆலன் தான் காப்பாத்தி வர்றான். நெக்ஸ்ட் சீன்ல ரியோல் அங்க தூங்கின்னு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க ஆப்பிள வெட்டி விடுறாங்க. ரியோலுக்கும் அங்க பாசிட்டிவ் விஷயம்லாம் ஞாபகம் வருது. ரியோல் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரி கெட்டவெல்லாம் இல்ல. அங்க ஸ்டார்டிங்ல நம்ம ரியோக்கு மேஜிக் சொல்லி தந்தது. இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருந்தாங்க. அதெல்லாம் அவ யோசிச்சு பாக்குறா. ஏன் இப்பவும் அங்க ரிஹோ விட்டு போறான். ரிஹோ ஆப்பிள வெட்டு போகும்போது அங்க சொல்றான், நான் வரேன் கூடிய சீக்கிரத்துல. பரவாயில்ல, இப்ப அவன் நல்லாவே ஆப்பிள வெட்டுறான். கடைசியா ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவனும் அங்க போகும்போதே சொல்றான், அந்த ரோல் அந்த பொண்ணோட மைண்டை நான் நல்லாவே மேனிப்புலேட் பண்ணேன். அதுவும் கடைசியில எல்லாமே நாசமா போச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு என்னை பத்தி அவளுக்கும் யாருக்குமே தெரியல. ஆனா எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அந்த ஹோலிஸோட நான் அடையாம விட மாட்டேன். அதை அடைஞ்சு கடைசியில லாஸ்ட் டஞ்சனை நான் திறப்பேன். அதே மாதிரி ஆளுக்கா டைம் வரும்போது உன்னோட கதையும் ஒட்டு மொத்தமா நான் முச்சிருவேன். நீ சொல்ல இங்கே அந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி எப்பயும் போல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.